அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைந்துவிடும் என்கிற உத்தரவாதம் இல்லாத நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல வாழ்ந்த மனிதர்கள் வீதிகளில் திரிகிற பொழுது பைத்தியம்னு சொல்கிறான், பிச்சைக்காரர்களாக திரிகிறார்கள், என்னென்னமோ வேலை பார்க்குறாங்க. இந்த வயிற்றை பிழைக்கிறதுக்காக, வயிறு பிழைப்பு நடத்துறதுக்காக ஒரு மனம் பேதலித்து ஒருத்தர் தெருவில் நடந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க யாருமே கண்டுக்கிறது இல்லை, பிச்சை எடுக்கிறாங்க. அதையும் நம்ம பெருசாக கண்டுக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளோ மனசை கல்லாக்கிட்டு பிச்சை எடுப்பாங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. நாம் அப்படி உதாசீனப்படுத்திட்டு போயிடும். ஆனால் இப்படி பிச்சையெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் உழைச்சித்தான் சாப்பிடுவேன்னு சொல்லுற சமூகம் கொஞ்சம் இருக்குது. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யார்கிட்டையும் கையை நீட்டி நடத்த மாட்டேன் அப்படின்ட்டு. எங்கள் தெரு வழியாக தினசரி ஒரு பாட்டி காலைல 8 மணிக்கு 80 வயசு இருக்கும். 80 வயசு பாட்டி கீரையை அந்த கூடையில் சுமந்து அதை குவிக்கிட்டே போகும். கீரைன்ட்டு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த அம்மாட்ட ஒரு சின்னதாக ஒரு பழைய ஃபோன் இருக்கும். அந்த பழைய ஃபோனை இடுப்பில் சொருகிக்கிட்டு ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே போகுது. என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வந்த பின்னே வாங்கடா வாங்குங்கிற பாட்டு தான் போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. அதுபோலவே இன்னொரு ஆள், நல்ல வாழ்ந்த மனிதன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் உழைக்க முடியல, காலில் ஏதோ விபத்து, இந்த பின்னால் ஒரு பெரிய சாக்கு முட்டையில் வழியில் கிடக்கிற பாலித்தீன் பேப்பர், பிளாஸ்டிக் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போகிறாரு. கூப்பிட்டு வழிமறித்து கேட்டேன், இல்லை சார், என்னால் இனிமேல் உழைக்க முடியாது, நான் 15 வருஷமாக உழைச்சி என்னோடய உடம்பில் எலும்பெல்லாம் வலு இழந்து போச்சு, எல்லாரும் கைவிட்டாங்க, யார்கிட்டையும் நான் போய் பிச்சை எடுத்து உழைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால் இந்த பேப்பர் பொறுக்கிறேன், இந்த பேப்பரை விற்று தான் நான் சாப்பிட்றேன்னு சொன்னபோது, வாழ்க்கை எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கல, எல்லாருக்கும் வசதியை கொடுக்கல. வசதி உள்ளவர்கள் வாய்ப்பு கிடைக்குமானால் இதுபோல் ஏழைகளுக்கு உதவுங்கள், அவர்களை கூப்பிட்டு பேசுங்க, அது போதும் என்று சொல்லி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.